Hi friends, welcome to Athukudi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற தமிழ் சென்டென்ஸ் அதனோட இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். அதனை தொடர்ந்து இன்னைக்கு 5வது நாளா நம்ம அடுத்த 10 சென்டென்ஸ் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அந்த 10 தமிழ் சென்டென்ஸ். இந்த 10 தமிழ் சென்டென்ஸையும் உங்களால இங்கிலீஷ்ல ட்ரை பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணிட்டு அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் நீங்க கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். எத்தனை கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதனோட தமிழ் சென்டென்ஸ் பார்த்துட்டு நம்ம கீழே அடுத்தது நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸையும் பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் காரணம் தெரிந்து கொள்ளலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், நான் காரணம் தெரிந்து கொள்ளலாமா? செகண்ட் ஒன், உன் நகங்களை கடிக்காதே. உன் நகங்களை கடிக்காதே. தேர்ட் ஒன், நான் உங்களை சிறிது நேரம் கழித்து அழைக்கிறேன். நான் உங்களை சிறிது நேரம் கழித்து அழைக்கிறேன். ஃபோர்த் ஒன், என்னிடம் பொய் சொல்லாதே. என்னிடம் பொய் சொல்லாதே. ஃபிஃப்த் ஒன், நான் சும்மா விளையாடினேன். ஃபிஃப்த் ஒன், நான் சும்மா விளையாடினேன். சிக்ஸ்த் ஒன், புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. செவன்த் ஒன், நான் முயற்சி செய்கிறேன். நான் முயற்சி செய்கிறேன். எய்த் ஒன், என்ன நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது. நைன்த் ஒன், என்னாச்சு. என்னாச்சு. டென்த் ஒன், அது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. அது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. இப்போது இந்த 10 தமிழ் சென்டென்ஸையும் உங்களால் இங்கிலீஷில் ட்ரை பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எத்தனை கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு. ஓகேங்களா? இப்போ அதனோட இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் காரணம் தெரிந்து கொள்ளலாமா? நான் காரணம் தெரிந்து கொள்ளலாமா? இப்போ யாராவது உங்ககிட்ட எனக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாமா, எதுக்காக வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? அதுதான் மே ஐ நோ த ரீசன். மே ஐ நோ த ரீசன். செகண்ட் ஒன், உன் நகங்களை கடிக்காதே. உன் நகங்களை கடிக்காதே. எப்போ பார்த்தாலும் நகத்தை கடிச்சிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான். அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ். டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ். தேர்ட் ஒன், நான் உங்களை சிறிது நேரம் கழித்து அழைக்கிறேன். நான் உங்களை சிறிது நேரம் கழித்து அழைக்கிறேன். அதாவது இப்போ யாராவது உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது பிஸியாக இருக்கீங்கன்னா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவீங்க இல்லைங்களா? அதுதான். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்டுமா, பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சிலர் கட் பண்ணுவீங்க இல்லைங்களா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் கால் யூ லேட்டா. ஐ வில் கால் யூ லேட்டா. ஃபோர்த் ஒன், என்னிடம் பொய் சொல்லாதே. என்னிடம் பொய் சொல்லாதே. என்கிட்ட பொய் பேசாதம்மா அப்படின்னு சொல்வீங்க இல்லைங்களா? அதுதான். டோன்ட் லை டு மீ. டோன்ட் லை டு மீ. ஃபிஃப்த் ஒன், நான் சும்மா விளையாடினேன். நான் சும்மா விளையாடினேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்வீங்க இல்லைங்களா? அதுதான். ஐம் ஜஸ்ட் கிட்டிங். ஐம் ஜஸ்ட் கிட்டிங். சிக்ஸ்த் ஒன், புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. கொஞ்சமாச்சும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறியா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதுதான். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். செவன்த் ஒன், நான் முயற்சி செய்கிறேன். நான் முயற்சி செய்கிறேன். இப்போ யாராவது ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களால அதை பண்ண முடியலன்னும் போது நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா? ஐ வில் ட்ரை. அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ வில் ட்ரை. ஐ வில் ட்ரை. ஓகே. நெக்ஸ்ட் எய்த் ஒன், என்ன நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது. வாட்ஸ் கோயிங் ஆன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட்ஸ் கோயிங் ஆன். என்ன நடந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட்ஸ் கோயிங் ஆன். வாட்ஸ் கோயிங் ஆன். இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர். ஓகே. வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னா இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். நைன்த் ஒன், என்ன ஆச்சு. என்ன ஆச்சு. அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் ஹேப்பன். வாட் ஹேப்பன். டென்த் ஒன், அது எனக்கு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான். அது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் நாட் எ பிக் டீல் ஃபார் மீ. இட்ஸ் நாட் எ பிக் டீல் ஃபார் மீ. ஓகே. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான 10 சென்டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.